ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ கறிக்கு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. வெங்காயமெல்லாம் எண்ணெயில் வணக்கி ஆட்டிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலும் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துனா போதுங்க. கூடவே நான் சிக்கன் பொடியும் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இது கூட 4 ஸ்பூன் தனியாவும் சேர்த்துக்கலாங்க. சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது லைட்டாக வணங்கினதையும் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பொடி சேர்த்துக்கலாங்க. சிக்கன் பொடி போட்டாச்சு. இப்போது சும்மா லைட்டாக 2 திருப்பி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். நம்ம குழம்பாகிறப்ப இப்போ நம்ம வணக்கி வச்சதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போது சாப்பாடு 3 விசில் வந்துருச்சுங்க. எண்ணெயில் வணக்கி வச்ச பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தருதருப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போது நம்ம ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலும் போட்டுக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்ச மிளகை எடுத்து இது கூட கலந்துக்கலாங்க. இப்போது மிளகு ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கிட்டு அதுக்குள்ளே சிக்கனை க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி வாட்டி எடுத்து நீட்டாக கழுவி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் தோலெல்லாம் சேர்க்கலை. சில பேர்த்துக்கு அதோட தோல் போட்டால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது, அதனால் இன்றைக்கி நான் அதோட தோலெல்லாம் சேர்க்கலை. பாருங்கள், நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதைய மிளகுக்குள்ளே போட்டு கலக்கி விட்டுக்கலாம். போட்டாச்சுங்க. பாருங்கள், இது கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதுங்க. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஆனால் இப்போ மிளகுல வேக போட்டு சிக்கனுக்கு 5 விசில் விட்டு இறக்கணுங்க. விசில் இறங்கினதையும் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். பின்ன நாட்டுக்கோழி சாறு குடித்தா சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். 3 விசில் விட்டு இறக்கலாங்க. அவ்வளவுதானுங்க, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.